கர்நாடக அணைகளில் வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு குறைந்துள்ளதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 7153 கன அடியாக சரிந்துள்ளது. இரு மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை முற்றிலும் குறைந்துள்ளதாலும் கர்நாடக அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவும் குறைந்துள்ளது. இந்த நிலையில் இன்று காலை மேட்டூர் அணை நீர்மட்டம் 94.72 அடியிலிருந்து 94.09 அடியாக சரிந்துள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளி ஆசிரியர் பணி வாய்ப்பு மறுக்கப்படுவதால் பிஎட் கணினி அறிவியல் பட்டம் பெற்று வேலைக்காக காத்திருக்கும் 60,000 பேரின் நிலை கேள்விக்குறியாக உள்ளதாக கூறப்படுகிறது. கணினி அறிவியல் பட்டம் பெற்று பிஎட் முடித்தவர்களுக்கு பட்டதாரி ஆசிரியர் தகுதி தேர்வில் கலந்து கொள்ள அனுமதி வழங்குவது இல்லை. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் கணினி அறிவியலில் பிஎட் முடித்த ஆயிரக்கணக்கானோருக்கு அரசு பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர் பணி வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறைந்த சம்பளத்தில் தனியார் பள்ளிகளில் பணியாற்ற வேண்டிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. நியாய விலைக் கடைகளில் டிசம்பர் மாதத்திற்குள் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் என் சுப்பையன் வெளியிட்டுள்ள உத்தரவில், நியாய விலைக் கடைகளில் உள்ள விற்பனையாளர், கட்டுனர் காலி பணியிடங்களை கணக்கிட்டு அறிவிக்க வேண்டும். இந்த பணியை கூட்டுறவு சங்கங்களின் அலுவலர்கள் மேற்கொள்ள வேண்டும். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இருந்து தகுந்த வயது போன்ற தகுதிகளுடன் விற்பனையாளர்கள், கட்டுனர்களின் பட்டியலை பெற வேண்டும். இந்த பணிகளை அக்டோபர் 7ஆம் தேதிக்குள் முடிக்க வேண்டும். அதன் பிறகு காலி பணியிடங்களுக்கான தேர்வு குறித்த அறிவிப்பை செய்தித்தாள்களில் வெளியிட வேண்டும். விண்ணப்பிக்க நவம்பர் 7ஆம் தேதியை கடைசி நாளாக அறிவிக்க வேண்டும். மேலும் தகுதியுள்ள நபர்களை தேர்வு செய்து அவர்களுக்கான நேர்முக தேர்வு நவம்பர் இறுதியில் நடத்தி முடிக்க வேண்டும் என்றும், டிசம்பர் 3வது வாரத்தில் தேர்வானவர்களின் இறுதி பட்டியலை வெளியிட்டு பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். அரசு திட்டங்களின் செயல்பாடுகளை மாவட்ட வாரியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று துறைகளின் செயலர்களுக்கு தலைமை செயலர் முருகானந்தம் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து துறைகளின் செயலர்களுடன் அவர் அண்மையில் ஆலோசனை நடத்தினார். அந்த கூட்டத்தில் அவர் பேசும்போது, தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்களை விளக்கும் வகையில் எண்ம அடிப்படையிலான தகவல் பலகைகளை அரசு அலுவலகங்களில் வைக்க வேண்டும். இந்த பலகைகளில் சொன்னதை செய்வோம் என்ற வாசகத்துடன் கருத்து படங்கள் பெரிய அளவில் இடம்பெற வேண்டும். தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த வீடுகளை கட்டுவதற்கான இரும்பு கம்பிகள், சிமெண்ட் ஆகியவற்றை ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநரகத்தின் ஒத்துழைப்புடன் கொள்முதல் செய்யலாம். மேலும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டம் தொடர்பான மனுக்கள் மீது உரிய பரிந்துரைகளை இந்த வார இறுதிக்குள் எடுக்க வேண்டும். முதலமைச்சரின் முகவரி திட்டத்தின் கீழ் பெறப்பட்ட மனுக்களை பொறுத்தவரை அது தொடர்பாக அனைத்து துறைகளின் செயலர்கள், துறைகளின் தலைவர்களுடன் ஆலோசிக்க வேண்டும். பெரும்பாலான மனுக்கள் ஊரக வளர்ச்சி, தண்ணீர், சொத்து வரிகள் தொடர்பாக இருக்கின்றன. அவற்றை உரிய காலத்தில் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். சென்னை புழல் சிறையில் விசாரணை கைதிகள் இன்டர்காம் மூலம் மட்டுமே வழக்குரைஞர்களுடன் பேசும் நடைமுறை திரும்ப பெறப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழக காவல்துறையின் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசாரால் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 2950 கிலோ கஞ்சா அழிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் சட்டவிரோதமாக விற்பனை, கடத்தல் தொடர்பான தகவலை பொதுமக்கள் 1058 என்ற இலவச தொலைபேசி எண்ணிலும் 9448410581 என்ற வாட்ஸ்அப் மூலமாகவும் அல்லது மின்னஞ்சல் முகவரி மூலமாகவும் தெரியப்படுத்தலாம் என்றும் போதைப் பொருள் நுண்ணறிவு பிரிவு ஏடிஜிபி அமல்ராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார். சொத்து வரி உயர்வை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் அக்டோபர் 8ஆம் தேதி மனித சங்கிலி போராட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். திமுகவின் 40 மாத கால ஆட்சியில் 3 முறை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதுடன் இனி ஆண்டுதோறும் உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பத்திரப்பதிவு உட்பட அரசின் அனைத்து துறைகளுக்கான கட்டணங்களும் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது. பால் பொருட்களின் விலை பலமுறை உயர்த்தப்பட்டுள்ளது. நியாய விலைக் கடைகளில் குறித்த நேரத்தில் பொருட்கள் வழங்கப்படாத நிலை உள்ளது. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு தமிழகம் போதைப் பொருட்களின் கேந்திரமாக உள்ளது. சொத்து வரி 2 முறை உயர்த்தப்பட்டதுடன் ஆண்டுதோறும் 6% உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி தமிழக மக்களின் வாழ்க்கையையே ஒட்டுமொத்தமாக திமுக ஆட்சி சீரழித்து வருகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்.
பீகாரில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நிவாரணப் பொருட்கள் வழங்கிய போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதை அடுத்து விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் ஷூவை தொண்டர் ஒருவர் அவரது கைகளில் தேசிய கொடியுடன் அகற்றிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்தியாவால் தேடப்படும் குற்றவாளியான முஸ்லிம் மத பிரச்சாரகரான ஜாகிர் நாயக்கிற்கு பாகிஸ்தான் சிவப்பு கம்பள வரவேற்பு அளித்ததாகவும் பாகிஸ்தான் பிரதமரை சந்தித்து பேசியதாகவும் இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லியில் மருத்துவமனை ஒன்றில் புகுந்த மர்ம நபர்கள் மருத்துவரை சுட்டுக் கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் பாஜக தொண்டர்களும் நிர்வாகிகளும் தங்களுக்குள் உள்ள கருத்து வேறுபாடுகளை மறந்துவிட்டு கட்சியின் வெற்றிக்காக உழைக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டுக்கொண்டுள்ளார்.